நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நாம் நம்முடைய வேத வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். போன வாரத்தில் நாம் பார்த்ததை தான் நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சோ இததான் நம்ம போன வாரம் பார்த்தோம். அதை நான் உங்களுக்கு என்ன பார்த்தோன்றதை சுருக்கமா சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நான் சொல்ற இந்த வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிற நாங்களே அதிக பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி என்ன பண்ணணும்? நடக்க வேண்டும். சரி, நாம இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதான்? சமீபமாய் இருக்கிறது. சரி, நிறைய நேரங்கள்ல நாம மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நாம வேற எதையோ என்ன பண்றோம்? நினைச்சுக்கிட்டு, இதுல இருந்து மனம் திரும்பணும், அதுல இருந்து மனம் திரும்பணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு எதுல இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். சோ இயேசு எதுல மனம் திரும்பணும்னு சொல்றாரு, அதுலதான் நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் என்ன சூழ்நிலையில இருந்தார்கள், எப்படிப்பட்ட மனநிலையில காணப்பட்டார்கள்? அந்த காலத்துல இருந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த யூதர்கள், அவர்கள் யூத மத தலைவர்கள் அவர்களுக்கு என்ன போதித்தார்களோ அந்த போதனை தான் அவங்க மனதில் என்ன இருந்தது? நிறைந்திருந்தது. யூத மத தலைவர்கள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் போன்றவர்கள் அவங்க மக்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித பாரம்பரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? மனித பாரம்பரியங்கள், மூட நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்கள், அதை தான் ஜனங்களுக்கு என்ன பண்றாங்க? கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க கத்துக் கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க? நாங்க கத்துக் கொடுக்கிறோமே, இதுதான் கடவுளுடைய கட்டளை என்று சொல்லி கத்துக் கொடுக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, மோசே காலத்துல ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை மோசே என்ன பண்றாருன்னா எழுதி கொடுக்கிறார். அதுக்கு பேர் ரிட்டன் லா, எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய சட்டம். கிட்டத்தட்ட எத்தனை சட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை கட்டளை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை கட்டளை இருக்குது? 613. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரிஞ்சது எத்தனை கட்டளை தான்? 10 கட்டளை தான். ஆனா ஆதி ஆகமோ, யாத்திராகமோ, இளையவரி ஆகமோ, எண்ணாகமோ, உபாகமோ இதை வாசிங்கன்னா 613 கட்டளை இருக்கிறது. ஆண்டவர் இந்த கட்டளை யாருக்கு கொடுக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த கட்டளையின்படி அவங்க என்ன பண்ணணும்? நடக்கணும், வாழணும். ஆனா இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்த மத போதகர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த 613 கட்டளைய மாத்திட்டு இவங்களா நிறைய கட்டளைகளுக்கு என்ன கொடுக்குறாங்க? விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த விளக்கங்களை என்ன சொல்றாங்கன்னா, இது என்ன தெரியுமா? மோசே வாய்மொழியாக சொல்லப்பட்டவைகள் அப்படின்றாங்க. என்னது? வாய்மொழியாக சொல்லப்பட்டது. அப்போ ஏன்னா இவங்களா ஒண்ணு கதை கட்டி சொன்னா அதை மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன சொல்லணும்? இது யார் சொன்னது? மோசே சொன்னது. உடனே இவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? மோசே சொன்னதுன்னா அந்த 613 கட்டளையில இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க? அது மோசே எழுதுனது, இப்ப நாங்க சொல்றது மோசே சொன்னது. அப்போ என்ன கொண்டு வராங்க? மோசே எழுதுனதுன்னு ஒண்ணு இருக்குது, மோசே சொன்னதுன்னு ஒண்ணு இருக்குது. இப்போ நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுலாம் என்னது? மோசே சொன்னது. மோசே வாயால நிறைய சொன்னாரு, அதை தான் நாங்க உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த மத தலைவர்கள் எதை பாவம் என்று சொல்லுகிறார்களோ அதுதான் பாவம். ஆண்டவர் சொல்றது என்ன கிடையாது? பாவம் கிடையாது. மத தலைவர்கள் எதை பாவம் என்று சொல்லுகிறார்களோ அதுதான் பாவம்.
அப்புறம் ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா மக்கள் எல்லாம் இவங்களுடைய அதிகாரத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும்? கட்டுப்பட்டு இருக்கணும், உட்பட்டு இருக்கணும். இப்போ இவங்களுடைய அதிகாரத்துக்கு மீறி இவங்க எதையாவது செய்யறாங்கன்னா அது பேர் என்னது? பாவம். இப்போ இவங்க உதாரணம் இவங்க சொல்றாங்க, கை கழுவாமல் என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு மத தலைவர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் வழியில நடந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய கதிர்களை எடுத்து கையில என்ன பண்றாங்க? கொய்து என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. அப்புறம் கை கழுவாம சாப்பிடுறாங்க. உடனே வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க? உம்முடைய சீஷர்கள் என்ன பண்ணாம சாப்பிடுறாங்க? கை கழுவாம சாப்பிடுறாங்க. ஏன்னா இந்த சட்டத்தை மோசே வாய்மொழியாக சொன்னார் என்று நாங்க இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? கத்து கொடுத்திருக்கிறோம். அப்போ அதை யார் செய்யலையோ அவங்க யாரு? பாவிகள். அவங்க யாரு? பாவி. அப்போ மதத் தலைவர்கள் சொல்லுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் என்னவா மாறிடுறாங்க? பாவிகளா மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மதத் தலைவர்கள் எதை பக்தி என்று சொல்லுகிறார்களோ அதை தான் ஜனங்கள் என்னவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பக்தியாக ஏற்றுக்கொள்ளும். இப்ப இந்த மத தலைவர்கள் உண்மையான பக்தியை கற்றுக் கொடுக்கிறாங்களா? இல்ல. எதை கற்றுக் கொடுக்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு மூட நம்பிக்கைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏன்னா மூட நம்பிக்கையை கற்றுக் கொடுத்தாதான் மக்கள் எதுல வாழ்வாங்கன்னா, அறியாமலேயே வாழ்வாங்க. எதை அறிய மாட்டாங்க? உண்மையை அறிய மாட்டாங்க. அப்படியே குருட்டாம்போக்கில் அறியாமையிலேயே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அந்த அறியாமை தான் பக்தின்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நினைத்து கொண்டிருப்பார்கள். நான் சொல்றது விளங்குதா? இது எப்ப நடக்குது? இயேசு கிறிஸ்துடைய காலத்துல நடக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்க மனித போதனை, மனித பாரம்பரியம், மனித மூட நம்பிக்கை, மனித பழக்க வழக்கங்கள், போலியான பக்தி, இவைகளிலே என்ன பண்ணாதீங்க? நடக்காதீங்க. அதுல இருந்து என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்கன்ற. அல்லேலூயா. சோ அப்ப நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல்னா என்ன? போலியான பக்தி, மூட நம்பிக்கை, மூட பழக்க வழக்கங்கள், மனித பாரம்பரியங்கள், மனித போதனைகள், இவைகளிலிருந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அப்படி மனம் திரும்பினா தேவராஜ்யம் நமக்கு எப்படி இருக்குதான்? சமீபமா இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவ ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுவோம்? வந்துருவோம். நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருப்போம். தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருக்கும். இல்லைன்னா நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அப்போ எது மனித பாரம்பரியம், எது மனித போதனை, எது போலியான பக்தி அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இயேசு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார், இன்றைக்கு திருச்சபையில என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது, இதை வைத்துதான் என்ன பண்ண முடியும்? வித்தியாசம் காண முடியும். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் ஒருத்தர் இருந்தார். அவரும் இதே பிரசங்கம் தான் பண்ணார். என்ன பிரசங்கம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? சமீபமாய் இருக்குதுன்னு பிரசங்கம் பண்றார். ஜனங்களை மனம் திரும்ப சொல்றார். ஏன்னா அங்க அவரும் என்னதான் கொண்டு வராரு? மனித பாரம்பரியங்கள், போலியான பக்தியிலிருந்து என்ன பண்ணுங்க? விடுதலையாகி வெளியே வாங்க. அப்போ அநேகர் வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க, யோவான் ஸ்நானன் வந்து கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்கு ஒரு அங்கி எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் இருந்தா இன்னொரு ட்ரெஸ்ஸை யாரு கொடுங்க? மத்தவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு சம்பளம், உங்களுக்கு கவர்மெண்ட்ல கொடுக்கிற சம்பளம் போதும் என்று இருங்கள். அந்த சம்பளத்துக்கு அதிகமா நீங்க என்ன பண்ணாதீங்க? மக்களை மிரட்டி ஏமாத்தி என்ன பண்ணாதீங்க? சம்பாதிக்க நினைக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி கடவுளுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பதை என்ன பண்றார்? யோவான் கற்றுக் கொடுக்கிறார். சரி, இப்போ நம்ம இந்த வேதத்துல ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். என்ன பகுதி அப்படின்னா, எப்படி கடவுள் கொடுத்த கட்டளை திரித்து ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. என்னது? கடவுள் கொடுத்த கட்டளை எப்படி திரித்து ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. எப்படி ஜனங்கள் அந்த காலத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை தவறாக புரிந்து வைத்திருந்தார்கள். அதை இயேசு எப்படி சரியான புரிதலுக்குள் கொண்டு வருகிறார்.
இன்னைக்கு நம்ம எல்லாரும் குடும்பமாக அமர்ந்திருக்கிறோம். குடும்பம் என்று சொல்லும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கணவன் மனைவி உறவு குறித்து கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை இந்த மத தலைவர்கள், மத குருமார்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே திரிச்சிட்டாங்க. திரிச்சிட்டாங்கன்னா என்ன, மாத்திட்டாங்க. யாருடைய சௌகரியத்துக்கு? அவங்களுடைய சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி அதை மாத்தி, அந்த மாற்றப்பட்ட அந்த காரியத்தை ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, போதித்து, ஜனங்களை நம்ப வைத்து, ஜனங்களை அந்த காரியத்தை என்ன பண்ண வச்சிருக்கிறாங்க, பின்பற்ற வச்சிருக்கிறாங்க. இயேசு வந்து அதை என்ன பண்றாரு, திருத்துறார், அதை மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? எது உண்மையாய் ஆண்டவர் கொடுத்த கட்டளையோ அந்த கட்டளைக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும், திரும்ப வேண்டும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, விவாகரத்து. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் என்ன இருக்குது, விவாகரத்து இருக்கிறது. அதற்கு நியாயமான காரணங்களும் இருக்குது, அநியாயமான காரணங்களும் இருக்குது. நியாயமான காரணங்கள் என்று சொல்லும்போது நாம் என்ன பண்ண முடியாது, அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா அநேக நேரங்களிலே அநியாயமான காரணங்களுக்காக என்ன நடக்கிறது, விவாகரத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரி, இந்த விவாகரத்தை குறித்து பழைய காலங்களிலே மோசே என்ன சொன்னார், இயேசு கிறிஸ்து காலங்களிலே அந்த மத குருமார்கள் அதை எப்படி மாற்றினார்கள், மறுபடியும் இயேசு வந்து அதை எப்படி சரியாக மாற்றினார் என்பதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போ விவாகரத்து அப்படின்னு சொல்லும்போது பொதுவா ஒரு காரியத்தை வைத்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுதான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்துக்கக்கூடிய ஒரு காரியமும் நம்ம ஒரு அளவுகோலா வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது மட்டுமே என்னவா இருக்காது, அளவுகோலாக இருக்காது. அதை தவிர்த்து இன்னும் நிறைய காரியங்கள் என்னவா இருக்கிறது, அளவுகோல்களாக இருக்கிறது. சரி, இன்னைக்கு இயேசு கொடுத்திருக்கிற அளவுகோல் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்போ மத்தேயு 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை உள்ள ஒரு பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு 19:1-12 வாசிக்கலாமா? முதல் 2 வசனத்தை வாசிப்போம். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். சரி, இப்போ இயேசுவுக்கு பின்னாடி எப்பொழுதுமே யார் போயிட்டு இருக்கா சொல்லுங்க? திரளான ஜனங்கள் போய்கொண்டிருந்தார்கள். சோ திரளான ஜனங்கள் போறாங்கன்னா எல்லாருமே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்கறதுக்கு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்ல. திரளான ஜனங்கள்ல நிறைய பேர் எதுக்கு போறாங்க அப்படின்னா, சுகம் பெறுவதற்காக போகிறார்கள். நிறைய பேர் போறது, இயேசு கிறிஸ்து பின்னாடி போனது காரணம் என்ன அப்படின்னா, இயேசு கிட்ட போனா என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா 5 அப்பம் 2 மீனை வச்சு என்ன பண்ணாரு, 5000 பேருக்கு போஷித்தார். அப்போ சாப்பாட்டுக்காக போன ஒரு குரூப் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு குரூப் வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக போன ஒரு குரூப். ஆனா ஒரே ஒரு குரூப் மட்டும் எதுக்காக போனவங்க, இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்பதற்காக, இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்பதற்காக. இப்போ இயேசு மரியாள், மார்த்தாள் என்ற சகோதரிகள் வீட்டுக்கு போறார். அப்போ அந்த மரியாள் என்ன பண்றாங்களாம், இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்து ஏன் அமர்ந்தாங்க? அவருடைய போதனைய கேட்கறதுக்காக. இதையே எப்படி நம்ம ஆளுங்க மாத்திட்டாங்கன்னா, அந்த அம்மா இயேசு பாதத்துல உட்கார்ந்தாங்க, அதனால நம்ம என்ன பண்ணணும், வேலை எதுவுமே செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கணும், உட்காந்து இயேசு பாதத்துல உட்காந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு கத்து கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா உட்காந்து ஜபம்லாம் பண்ணல, இயேசு சொன்ன போதனையில உட்காந்து என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவங்க அந்த போதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த அம்மா அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய சகோதரி வீட்டு வேலையெல்லாம் பாக்குறாங்க, இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. அது தப்பா? சரியான விஷயம்தான். ஏன்னா நிறைய பேர் என்ன வச்சுப்பானா, வீட்டுல சமைக்கிறது, வீட்டுல வேலை செய்யறது என்னது தப்பு, நீ அதெல்லாம் வேலை வீட்டுல ஒரு வேலையும் செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கணும், உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும்.
இப்படின்னு கத்துக் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும். மரியாள் உட்கார்ந்து கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்கன்னா, இயேசு சொல்லக்கூடிய ஒவ்வொரு போதனையும் மிக மிக முக்கியமான போதனை. அல்லேலூயா. இப்போ இயேசு சொல்லக்கூடிய போதனையை இவங்க கேட்கறதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து பல வருஷங்கள் கழிச்சு தான் இயேசு சொன்ன போதனை என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுத்து வடிவத்துல கொண்டு வந்தாங்க. இப்போ நான் சொல்ற போதனைய கேமரால ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டுறோம். நீங்க 4 மாசம் கழிச்சு கூட என்ன பண்ணலாம், கேட்கலாம். 10 வருஷம் கழிச்சு கூட கேட்கலாம். ஆனா இயேசு அன்னைக்கு மரியாளுடைய வீட்டுல உட்கார்ந்து போதிச்ச போதனைய எத்தனை வாட்டி கேட்க முடியும்? அந்த ஒரே ஒரு முறை தான் கேட்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்ப அந்த அம்மா உட்கார்ந்து அதை கேட்டு அப்படியே என்ன பண்றாங்க, உள் வாங்குறாங்க. இயேசு போனதுக்கு அப்புறமா மார்த்தாள் கிட்ட சொல்லியிருப்பாங்களா? கட்டாயமா சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? அதனாலதான் மரியாள் அவருடைய பாதத்துல உட்கார்ற அந்த நல்ல பங்கை என்ன பண்ணாங்களாம், தெரிந்து கொண்டார். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில நல்ல பங்கை தெரிந்து கொள்றோம்னா, இயேசு கிறிஸ்து என்ன போதித்தார் என்பதை நாம் என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். நமக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, கையில் இருக்குது. மறுபடியும் 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 என்ன பண்ணலாம், திறந்து திறந்து வாசிக்கலாம். போதிக்கப்படுகிற போதனைகளை மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணலாம், கேட்டு இயேசு என்ன சொன்னார்ன்றதை என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். சரி, அன்றைக்கு மக்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாது. அன்னைக்கு இயேசு சொன்னதை உடனே உட்காந்து எழுதுனாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றதை உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை என்ன பண்ண வந்தார்கள், கேட்க வந்தார்கள். சரியா? சோ இப்போ பெரிய ஜனக்கூட்டம் வருது. சரி, யார் எதுக்காக வந்தாலும் இயேசு சிலருக்கு என்ன செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்கள் பெற்றவர்கள் ஒரு சிலர் அற்புதம் பெற்ற உடனே போயிடுறாங்க. ஒரு சிலர் அற்புதம் பெற்றும் அவர் பின்னாடி என்ன பண்றாங்க, வர்றாங்க. அதையும் நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்து என்ன நடக்குது? அப்பொழுது பரிசேயர், யாரு பரிசு? இவங்க தான் யாரு, மத குருமார்கள். மக்களுக்கு தப்பு தப்பா கத்து கொடுக்கறவங்க. இவங்களுக்கு எதை பத்தி நல்லா தெரியும், வேதத்தை பத்தி நல்லா தெரியும். அப்போ அந்த பரிசேயர் கூட்டம், இப்போ இதுல பாத்தீங்கன்னா பரிசேயர் சதுசேயர் இருக்கிறாங்க. சதுசேயர்லாம் யாருன்னா உயர் மட்டத்துல இருக்கிறவங்க. உயர் மட்டம் அப்படின்னா ராஜாக்கள், ராஜாக்கள் கீழே இருக்கக்கூடிய பிரபுக்கள், அல்லது ராஜ அரண்மனையில சம்பந்தப்பட்டக்கூடிய பணக்காரர்கள், அவர்களுக்கு மத குருவாய் இருக்கக்கூடியவர்கள் தான் யாரு, சதுசேயர்கள். ஆனா இந்த பரிசேயர்கள் யார் அப்படின்னா சாதாரண ஜனங்களோடு கூட தொடர்புடையவர்கள். ஸோ இஸ்ரவேல்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அந்த சாதாரண மக்கள் மத்தியிலே தேவனுடைய போதனையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள்லாம் யாரு, பரிசேயர்கள். இப்ப இந்த பரிசேயர்களை பத்தி பழைய ஏற்பாட்டிலே இருக்காது, தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பரிசேயர்ன்ற வார்த்தையை நீங்க கேட்க மாட்டீங்க. புதிய ஏற்பாட்டில் தான் பரிசேயர்ன்ற வார்த்தை வரும். எங்க இருந்து வந்துச்சு இது? எங்க இருந்து வந்துச்சுன்னா, பழைய ஏற்பாட்டில் பாபிலோனிய சிறையிருப்புக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க இல்லையா, அந்த பாபிலோனிய சிறையிருப்புக்கு போகும்போது அங்கே நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, தேர்வு செய்யறாங்க. அந்த தேர்வு செய்யக்கூடிய கூட்டத்துக்கு பேர் தான் என்னது, பரிசேயர்ன்ற கூட்டம். சோ அதுக்கப்புறம் தான் இந்த பரிசேயர்ன்ற ஒரு கூட்டம் எங்க உருவாகுது, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில உருவாகிறார்கள். அவர்கள் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்களை எல்லாரையும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டாங்க. அப்போ அவங்க எதை போதனைன்னு சொல்றாங்களோ அதுதான் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் என்னது, போதனை. அவங்க கரெக்டா சொல்றாங்களா தப்பா சொல்றாங்களான்னு ஜனங்களால என்ன பண்ணி பார்க்க முடியல, வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியல. இப்ப இந்த பரிசேயர் எங்க வராங்க, அந்த கூட்டத்துல ஒரு கூட்டமா வராங்க. என்ன பண்ண வராங்க பாருங்க, அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து. ஆண்டவரை சோதிப்பது யார், பரிசேயர்கள் தான். என்ன தப்பு தப்பா ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியது, தப்பான போதனைய வச்சு யாரை சோதிக்க வேண்டியது, இயேசுவை சோதிக்க வேண்டியது. ஆண்டவரை சோதிக்க முடியுமா சொல்லுங்க?
நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எங்க சோதிக்க முடியும்? ஆண்டவர் தான் யாரை சோதிச்சுட்டு இருக்கிறாரு? ஆண்டவர் நம்மளை யாரும் என்ன பண்ண மாட்டார்? சோதிக்க மாட்டார். வேத வசனம் அப்படிதான் நமக்கு கத்துக் கொடுக்குது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனை ஆண்டவர் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை அல்ல. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒண்ணு நம்ம காரணமா இருப்போம், இல்லைன்னா வேற யாரோ ஒருத்தர் அதுக்கு என்னவா இருப்பார்? காரணமா இருப்பார். ஆனா அதுக்கு யார் காரணம் கிடையாது? ஆண்டவர் காரணம் கிடையாது. சரி, இங்க இயேசுவை சோதிக்கும்படி அப்படின்னா என்ன? சோதிக்கிறதுனா என்ன? இங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. இயேசுவுக்கு விஷயம் தெரியுதா இல்லையா, அவர் எதை பின்பற்ற நினைக்கிறார் அப்படின்னு சோதிக்கிறதுக்காக வர்றாங்க. சரி, இவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க பாருங்க. புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். என்ன கேள்வி? புருஷன் மனைவிய தள்ளி விடலாமா? அதற்கு காரணம் என்னன்னா, காரணம் எதுவும் இல்ல, என்ன காரணத்துக்காக வேணாலும் மனைவியை தள்ளி விடலாமா? இது நியாயமா? சொல்லுங்க. நீங்க எந்த காரணத்துக்கு வேணா மனைவியை தள்ளி விட்டுடலாமா? சொல்லுங்க. முடிக்கு சரியா வரல, அதனால உனக்கு என்ன கொடுக்குறேன்? டைவர்ஸ் கொடுக்குறேன். நீ சரியா சமைக்க மாட்டேன்ற, அதனால உனக்கு என்ன கொடுக்குறேன்? டைவர்ஸ் கொடுக்குறேன். கொடுக்கலாமா? அவன் கேள்வி கேட்குறாங்க இயேசு கிட்ட. இதுல ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ் இட் லாஃபுல் ஃபார் அ மேன் டு டிவோர்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் ஃபார் எனி அண்ட் எவ்ரி ரீசன்? எந்த ஒரு காரணம் அல்லது எல்லா காரணத்துக்காக மனைவியை தள்ளி விடலாமா அல்லது விவாகரத்து செய்யலாமா அப்படின்னு யார் கேட்கிறா? மத தலைவர்கள், பரிசேயர்கள் யார்கிட்ட கேட்கிறாங்க? இயேசு கிட்ட கேட்கிறாங்க. இவங்க கேட்கும் போது நமக்கு எப்படி தெரியுது? என்னையா ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வியை இவன் கேட்கிறானே அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா, இது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது? முட்டாள்தனமான ஒரு கேள்வி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சூசகமான ஒரு கேள்வி. ஏன் சொல்றேன் கேளுங்க. இப்போ இந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்த சில ரபிமார் என்ன கொடுக்கறாங்கன்னா, சில காரணங்களை கொடுக்கிறார்கள். ஸோ இந்த ஆண்டவர் இந்த விவாகரத்து தள்ளல் சீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல போட்டிருக்கிறது அப்படின்னா, உபாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 24:1. இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். இதுதான் யார் கொடுத்த கட்டளை? உபாகமத்துல ஆண்டவர் மோசே கிட்ட கொடுத்து, மோசே இதை என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா பரிசேயர் சொல்றது என்ன? இங்க என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு. என்ன காரியம்? லட்சையான காரியம். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குதுன்னா, டிஸ்பிளீசிங் திங் அல்லது இன்டீசென்ட் பிஹேவியர் அப்படின்னு போட்டிருக்குது. இததான் தமிழ்ல என்ன போட்டிருக்கிறாங்க? லட்சையான காரியம். இந்த வசனத்துக்கு இந்த ரபிமார் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும், ரபிமார்களை பொறுத்த வரைக்கும் லட்சையான காரியம் அப்படின்னா, சமைக்கும் போது சமையலை தீச்சிட்டாங்க, அதுதான் என்னது?
லட்சையான காரியம். இப்ப இவர் தன்னுடைய மனைவியோடு இருக்கிறார். இன்னொரு ரபி சொல்றாராம், இவர் தன்னுடைய மனைவியோடு இருக்கிறாரு. தன்னுடைய மனைவியை விட அழகான ஒரு பெண்ணை பார்த்து விட்டார். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இவர் நினைக்கிறார். இவர் தன்னுடைய மனைவியை கண்காணிச்சுட்டே வராரு. இவங்க மனைவி செய்யறதெல்லாம் இவருக்கு பிரியமா இல்ல. உடனே என்ன பண்ணிடலாம்? மனைவி என்ன கொடுத்துடலாம்? தள்ளுதல் சீட்டை கொடுத்துடலாம். இந்த மனைவியை விட அழகான பெண்ணை பார்த்துட்டார் இல்லையா, அந்த பெண்ணை என்ன பண்ணிக்கலாம்? திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னொரு ரபி என்ன பண்றாரு? இதற்கு விளக்கம் கொடுக்கிறார். எதுக்கு? உபாகமம் 24:1 லட்சையான காரியம்னு ஒன்று சொல்றாருல ஆண்டவர். அந்த லட்சையான காரியம் என்ன தெரியுமா? மனைவி இவருக்கு பிரியமா நடந்துக்கல, மனைவி சரியா சமைக்கல. இதுல வேற என்னென்னலாம் போடலாம்? மனைவி தூங்கும் போது கொரட்டை விடுறாங்க, மனைவி துணியை சரியா என்ன பண்ண மாட்டேன்றாங்க? துவைக்க மாட்டேன்றாங்க, மனைவி வீட்டை சுத்தமா என்ன பண்ண மாட்டேன்றாங்க? வச்சுக்க மாட்டேன்றாங்க, மனைவி காலை அமுக்கி விட மாட்டேன்றாங்க, மனைவி குளிப்பாட்டி விட மாட்டேன்றாங்க. எந்த காரணத்துக்கு வேணாலும் என்ன பண்ணலாமா? என்ன கொடுக்கலாம்? தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாம். இப்ப ஆண்டவர் இந்த கட்டளையை உபாகமம் 24 முதல் வசனத்துல எந்த நோக்கத்திற்காக கொடுத்தார்? அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம பரிசேயர் சதுசேயர் சொல்லக்கூடிய இந்த ரபிமார்கள் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு அவங்க சரியாதான் சொல்றாங்களா தப்பா சொல்றாங்களா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உபாகமம் 24 1 வசனத்திலே ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கணும்? நியாயம் கிடைக்கணும். யாருக்கு நியாயம் கிடைக்கணும்? பாதிக்கப்பட்டவர். இப்ப இங்க பாருங்க, உபாகமம் 24:1 ஒருவன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த இடத்துல யார் பாதிக்கப்படுவது? ஒருவன். ஒரு ஆண் பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்பிலிருந்து அவர் என்ன ஆகணும்? வெளியே வரணும். அந்த பாதிப்பில் அவருக்கு என்ன கிடைக்கணும்? நியாயம் கிடைக்கணும். அதனால அவர் என்ன பண்ணணும்? தள்ளுதல் சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இங்க என்ன பாதிப்பு? இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா லட்சையான காரியம். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இதுக்கு எபிரேய மொழியில எந்த அர்த்தம் வருது அப்படின்னா, பாலியல் ரீதியாக அவர்கள் தவறாக நடந்து கொண்டார்களானால், அந்த கணவன் மனைவி உறவிலே உண்மையற்றவர்களாய் நடந்து கொள்வார்களானால், அதுதான் என்ன காரியம்? லட்சையான காரியம். அதை கணவன் கண்டுபிடித்தார் என்றால், அங்க சாதாரணமா கிடையாது. 2-3 சாட்சிகளை வச்சு அந்த பெண் செய்த அந்த தவறான காரியத்தை என்ன பண்ண வேண்டும்? கணவன் நிரூபிக்க வேண்டும். நிரூபித்து விட்டு அந்த பெண் உண்மையாகவே அந்த தவறை செய்திருப்பார்களானால் அவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? தள்ளுதல் சீட்டை கொடுக்கணும். எதுக்கு? கணவன் தன்னை என்ன பண்ணிக்கணும்? காப்பாத்திக்கணும். ஏன்னா அந்த உறவுல பாதிக்கப்பட்டது யாரு? கணவன். பாதிப்பை ஏற்படுத்தினது யாரு? மனைவி. புரியுதா நான் சொல்றது? ஆனா ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக அதை கொடுத்தாரோ அதை என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணிட்டாங்க? மாத்திட்டாங்க. எப்ப மாத்திட்டாங்க? இயேசு கிறிஸ்து காலத்துல மாத்திட்டாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட கணவன் தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த மனைவியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் யாருடைய பாயிண்ட்? கடவுளுடைய பாயிண்ட். அப்போ ஒருத்தர் பாதிப்பை ஏற்படுத்திட்டே இருப்பாரு, ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாரு. அப்போ அவர் தொடர்ந்து அந்த பாதிப்போடவே அந்த உறவுல வாழணும்ன்றது ஆண்டவருடைய கட்டளை அல்ல. அப்போ பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள், அந்த உறவிலே உண்மையற்றவர்களாய் நடப்பவர்கள் தொடர்ந்து உண்மையற்றவர்களாய் நடப்பார்களானால் அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? அனுப்பிவிட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அப்போ அந்த கணவன் என்ன பண்ணணுமா? லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவன் ஆனால், அதுலயும் கண்டிஷன் இருக்குது. சரி, ஒரு வாட்டி மன்னிக்கலாம், 2 வாட்டி மன்னிக்கலாம். தொடர்ந்து அவங்க அந்த தவறை செய்யறாங்க. அவங்க மேல இருந்த பிரியம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அந்த உடன்படிக்கை வாழ்க்கையில் அவங்க உண்மையா
இல்ல அவங்க மேல இருந்த பிரியம் போயிடுச்சு அப்படின்னும் போது அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து என்ன பண்ணலாம், அனுப்பி விடலாம். இது யாருக்காக கொடுத்தார் ஆண்டவர்? ஒரு உறவிலே பாதிக்கப்பட்டவர், அவருக்கு என்ன கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், அதுக்காக ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இந்த கட்டளையை, ஆண்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற கட்டளையை எடுத்து அதை யாருக்கு எதிராக பயன்படுத்துறாங்கன்னா, பெண்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். புரியுதா சொல்றது? பழைய ஏற்பாட்டில் ஆண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை எடுத்து புதிய ஏற்பாட்டு காலத்துல பெண்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். அப்படின்னா என்ன? அதை ஆண்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். புரியுதா? எப்படி புரியுது? இதுல உறவுல மனைவி சரியில்லை, அதனால தள்ளுதல் சீட்டை கொடுத்து அந்த ஆண் என்ன பண்ணிக்கலாம், தன்னை காப்பாத்தி கொள்ளலாம். ஆனா அது காரணம் என்ன காரணமா இருக்கணும்? ஒரே ஒரு காரணம். என்ன காரணம்? திருமண உறவுல என்னவா இல்லை, உண்மையா இல்லை. ஆனா இவங்க இயேசு கிறிஸ்து காலத்துல எந்த காரணம் ஆண்டவர் சொன்னாரோ அந்த காரணத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஒதுக்கிட்டு எந்த காரணத்தை கொண்டு வந்துட்டாங்க, சாப்பாடை சரியா சமைக்கலனா என்ன கொடுத்துடலாம், விவாகரத்து. துணியை சரியா துவைக்கலனா என்ன கொடுத்துடலாம், விவாகரத்து கொடுத்துடலாம். அப்போ இப்போ பாதிக்கப்படுறது யாரு சொல்லுங்க? யார் பாதிக்கப்படுறா? பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, இது நியாயமான காரியம் அல்ல. அதுதான் இயேசு இப்ப அங்க கொண்டு வர போறார். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ அவங்க இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதுதான் சரின்னு சொல்லி ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கத்து கொடுத்துட்டாங்க. எது சரின்னு கத்து கொடுத்துட்டாங்க. எந்த காரணத்துக்கு ஆனாலும், எந்த முகாந்திரம் ஆனாலும் மனைவி என்ன பண்ணலாம், தள்ளிவிடலாம் என்ற கட்டளையை மக்கள் மனதில் என்ன பண்ணிட்டாங்க, பதிச்சு வச்சுட்டாங்க. அது என்ன மதம் அப்படின்னா யூத மத கொள்கை. அது மனிதர்களுடைய சிந்தனைகள், அது மனிதர்களுடைய கட்டளைகள். அது அந்த மனிதர்கள் உருவாக்கின கட்டளையை யார் மனதிலே பதிய வச்சுட்டாங்க, மக்கள் மனதிலே பதிய வச்சுட்டாங்க. இப்ப பரிசேயர்கள் கேட்கிற கேள்வி, பரிசேயர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி, நியாயமான கேள்வி. என்ன நியாயமான கேள்வி? ஏன்னா அவங்க எல்லாருக்கும் என்ன கத்து கொடுத்துருக்காங்க, மனைவியை எப்படி தள்ளி விடலாம், எந்த காரணத்துக்கு வேணாலும் தள்ளி விடலாம். அதுதான் யாருடைய கொள்கை, பரிசேயர் யூத மத கொள்கை. அதனாலதான் அவங்க இந்த கேள்வி கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்கன்னா, இப்ப இயேசு இந்த கொள்கையை பின்பற்ற போகிறாரா அல்லது இந்த கொள்கைக்கு எதிராக பேச போகிறாரா, அதுதான் அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன, இயேசு போதிக்கிறாரு, அவர் போதனை எங்களுடைய போதனையோடு ஒத்து போகிறதா அல்லது எங்களுடைய போதனைக்கு எதிராக இருக்கிறதா? அப்ப இயேசு என்ன சொல்லியிருக்கணும் உடனே, ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட் தான், எந்த காரணத்துக்கு வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், மனைவிய தள்ளி விட்டுடலாம். இப்ப இயேசு அப்படி சொல்றாரா? பாப்போம், வாசிப்போம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர், பாருங்க, மனுஷனை உண்டாக்கினவர் என்று சொல்லுகிறார். இவரே மோசேயுடைய நியாயப்பிரமாணம் வரல, அல்லது மோசேயுடைய கட்டளைன்னு சொல்லல. இவர் எங்க வராரு, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் என்று வருகிறார். சரி, உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் இதின் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்றும் அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? பாருங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க, இவர் என்ன பதில் சொல்றாரு? ஆண்டவர் உருவாக்குனதை பத்தி சொல்றார். ஏன் சொல்றார் தெரியுமா? ஏன்னா இவங்க ஒரு புது மதத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்.
இவர்கள் ஒரு புது மதத்தை உருவாக்கி, ஒரு புது கட்டளைகளை இவர்களே உருவாக்கி, அதை ஜனங்களை நம்ப வைத்து, அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை ஜனங்களை என்ன பண்ண வச்சிருக்கிறாங்க? பின்பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு எங்க போக வேண்டியிருக்கு? நீங்க ஒன்னு உருவாக்கி வச்சிருக்கிறீங்க, ஆனா நம்மளை உருவாக்குனவர் என்ன உருவாக்கி வச்சிருக்கிறான்றதை முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். இது எங்க இருக்குது? நீங்க வச்சிருக்கக்கூடிய தோராவுல தான் இருக்குது, 5 ஆகமத்துல தான் இருக்குது. மனுஷனை ஆண்டவர் எப்படி உருவாக்கினார்? ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். ஆணும் பெண்ணும் என்று சொல்லும்போது 2 பேரும் என்னதான்? சரி சமம் தான். ஏன் இத சொல்றாரு அப்படின்னா, ஆண்களும் பாதிக்கப்படக்கூடாது, பெண்களும் பாதிக்கப்படக்கூடாது. இப்போ ஆண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கொடுக்கப்பட்ட கட்டளையை எடுத்து இப்போ எதுக்கு கொடுத்திருக்கிறீங்க? பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவரை பொறுத்தவரை 2 பேரும் ஆண்டவருடைய படைப்பு. 2 பேருமே என்ன பண்ணக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாது. புரியுதுங்களா? இயேசு சொல்றாரு, நீங்க ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. என்ன உருவாக்கி வச்சிருக்கிறீங்க? ஆண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு கொடுத்த கட்டளைய பெண்கள் பாதிக்கப்படும்படியாக என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஒரு காரியத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. இப்போ இயேசு சொல்றாரு, ஆண்டவர் ஆதியிலே படைக்கும் போது ஆணையும் பெண்ணையும் என்ன பண்ணினார்? உண்டாக்கினார். இருவரும் சமம். இருவரும் என்ன பண்ணக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாது. இதுதான் கடவுளுடைய பிரமாணம். அப்ப என்ன சொல்றாரு? இந்த திருமண காரியத்துல என்ன நடக்கிறது? புருஷன் தன் தகப்பனையும் தன் மனைவியும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட என்ன பண்ணியிருக்கிறானா? இசைந்திருக்கிறான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, வழக்கத்துல பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்க? பொதுவா தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு என்ன பண்ணுவாங்க? பிரிந்து தன்னுடைய கணவனோட என்ன பண்ணுவாங்க? இணைந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இப்ப இது பெண்களுக்கு கட்டளை கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா பெண்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுறாங்க? தன்னுடைய தகப்பனின் தாயை விட்டு பிரிந்து யார் கூட இணைஞ்சிடறாங்க? கணவனோட இணைஞ்சிடறாங்க. ஆனா கணவனுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு என்ன பண்ணியிருப்பானா? இசைந்திருப்பான். இது ஒரு கட்டளை. அப்போ இங்க என்ன இருக்குது? ஆண்டவர் படைப்புல சமம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரி ஆண்டவர் ஒரு கட்டளையை யாருக்கு விசேஷமாய் கொடுக்கிறார்? புருஷர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ திருமண வாழ்க்கை என்ற ஒரு இணைப்பு ஏற்படும் போது அதுல பல முக்கியமான காரியங்கள், முக்கியமான தீர்மானங்கள் என்ன பண்ணப்படுகிறது? எடுக்கப்படுகிறது. ஆனா இந்த மத போதகர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவ்வளோ சீரியஸான ஒரு உறவை சாதாரண ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணி விட்டுறாங்க? பிரிச்சு விட்டுறாங்க. இப்போ பெற்றோரை விட்டு வருவது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. பெற்றோரை விட்டு பிரிந்து வருவது சாதாரண விஷயமா? ஒவ்வொரு பெண்களும் அவங்க பிறந்து வளர்ந்த வீட்டை, அவங்க அம்மா அப்பாவை, சொந்த பந்தங்களை விட்டுட்டு என்ன பண்றாங்க? ஒரே ஒரு புருஷனை நம்பி என்ன பண்றாங்க? வர்றாங்க. அதே மாதிரி புருஷனும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பைபிள் என்ன சொல்லுது? தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு பிரிந்து யாரோட இசைந்திருக்கணும்? தன் மனைவியோடு இசைந்திருக்கணும். அதாவது அதுக்கு அர்த்தம் நீங்க எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, அப்பனா எங்க பசங்கெல்லாம் எங்களை நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவாங்களா? அப்படி இல்லை. அதாவது தாய் தகப்பனோடு மகன் என்ற உறவுல இருந்தவர்கள் இப்பொழுது எங்க வரணும்? மனைவி என்ற உறவுக்குள்ள வர்றாங்க. மனைவி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் என்ற உறவுக்கு வராங்க. அப்படின்ற போது அந்த குடும்பத்துக்கு யார் தலைவரா மாறுறா? அந்த கணவன் தலைவராக மாறுகிறார். அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பாளராக அந்த கணவன் என்னாகிறார்? மாறுகிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அப்ப அந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை பெண் 2 பேரையும் கை கோர்த்து அந்த போதகர் திருமணம் நடத்தி வைக்கிறார். அப்ப அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா இந்த பக்கம் நிக்கிறாங்க, பொண்ணுடைய அம்மா அப்பா இந்த பக்கம் நிக்கிறாங்க. ஸோ அவர் திருமணம் நடத்தி வச்சுட்டு அவர் சொல்றாரு, மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், பெண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். இப்போ இந்த திருமணம் நடக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க?
நீங்க இந்த பக்கத்துல நின்னீங்க, நீங்க இந்த பக்கத்துல நின்னீங்க. இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணுங்க, 2 அடி தள்ளி நில்லுங்க. எந்த ஒரு காரணத்து கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவங்க 2 பேருக்கு நடுவுல வந்து என்ன பண்ணிடாதீங்க, நின்னுடாதீங்க. அப்ப எப்படி மனைவி தன்னுடைய தகப்பனை தாயை விட்டு பிரிந்து ஒரு கணவன் நம்பி வருகிறார்களோ, அதே போல கணவனும் என்ன பண்ணணும், தன் தகப்பனையும் தன் தாயும் என்ன பண்ணணும், விட்டு யாரோடு இசைந்திருக்கணும், மனைவியோட இசைந்திருக்கணும். அதாவது 2 பேருமே, அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணும் 2 பேருமே தன்னுடைய பெற்றோரை என்ன பண்ணணும், கவனிக்கணும், கனம் பண்ணணும், அவங்களுடைய தேவைகளை என்ன பண்ணணும், சந்திக்கணும். ஆனா குடும்பம் வந்தா யார் தான், கணவன் மனைவி தான். அவங்க தான் அந்த குடும்பம். அந்த குடும்பத்துக்கான தீர்மானங்கள், அந்த குடும்பத்துக்கான முடிவுகளை யார் தான் எடுக்கணும், அவங்க தான் எடுக்கணும். பெற்றோர் ஆலோசனை கொடுப்பாங்க, நல்ல ஆலோசனை யார் தான் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சிலரை பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டே இருப்பாரு, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா அம்மா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சில நேரத்துல பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க, இவங்க சொன்னா என்னதான் இருக்கும், கரெக்டா தான் இருக்கும். இதனாலே நிறைய வீடுகள்ல என்னதான் பிரச்சனை, மாப்பிள்ளையால அப்பா அம்மா விட்டுட்டு வர முடியல. ஆனா யார் மட்டும் விட்டுட்டு வந்துடணும், பொண்ணு மட்டும் அப்பா அம்மா விட்டுட்டு இவரை நம்பி மொத்தமா வந்துடணும். ஆனா இவர் அப்பா அம்மா விட்டுட்டு என்ன பண்ண மாட்டாரு, மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனைவியோடு இசைந்து என்ன பண்ண மாட்டார், வாழ மாட்டார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார், இயேசு தன் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு பிரிந்து தன் மனைவியோடு என்ன பண்ணிருப்பான், இசைந்திருப்பான். இப்போ என்ன சொல்ல வராரு, மனைவியோடு இசைந்திருப்பதுதான் தேவ திட்டம், மனைவியோடு இசைந்திருப்பதுதான் தேவ நோக்கம். மனைவியை தள்ளி விடுவது தேவனுடைய திட்டம் அல்ல. புருஷனை இப்ப நீங்க வெறும் மனைவி மட்டும் எடுத்துக்கூடாது, புருஷனையும் தான் எடுத்துக்கணும். சில புருஷர்கள் மனைவியை தள்ளி விடுறாங்க, சில மனைவிகள் யாரை தள்ளி விடுறாங்க, புருஷர்களை தள்ளி விடுறாங்க. மனைவியும் புருஷனை தள்ளி விடக்கூடாது, புருஷனும் மனைவி என்ன பண்ணக்கூடாது, தள்ளி விடக்கூடாது. இருவரும் எப்படி வாழணும், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இசைந்து வாழ வேண்டும். இதுதான் தேவ திட்டம். இயேசு அங்க போறார். அதுக்கப்புறம் பாருங்க, இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். சோ இந்த திருமணத்தை யார் இணைக்கிறார், தேவன் இணைக்கிறார். ஆனா பரிசேயர்களாகிய மத தலைவர்கள் தவறான போதனைகளை கொடுத்து என்ன கொண்டிருக்கிறார்கள், கணவன் மனைவியை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சில போதகர்களே அப்படிதான் ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை, மனைவி ஒத்து வரலையா என்ன கொடுத்துரு, விவாகரத்து கொடுத்துரு. கணவன் ஒத்து வரலையா என்ன கொடுத்துரு, விவாகரத்து கொடுத்துரு. அப்போ நம்ம எங்க போறோம், பரிசேயர் சொன்ன அந்த கட்டளைக்கு தான் போறோம். என்ன கட்டளை, எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளுதடிச்சிட்டு கொடுத்துடலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, அதுதான் அவங்க ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, போதிச்சிருக்கிறாங்க. அதுதான் எல்லாருடைய மனசிலும் பரவலா பதிஞ்சிருக்குது. இப்போ இவங்களுடைய நோக்கம், இயேசுவும் அதை ஒத்து தான் போறாரா அப்படின்னு இவங்க நோக்கம். அதுதான் இயேசு என்ன பண்றாங்க, சோதிச்சு பார்க்குறாங்க. ஆனால் இயேசு எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு, ஆதியிலே தேவன் மனிதனை படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இருவரும் சமம், இருவரும் பாதிக்கப்படக்கூடாது, இருவரும் ஒருவருக்கு ஒருவர் என்ன ஏற்படுத்தக்கூடாது, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அவர்கள் புருஷனுக்கு கட்டளையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இவ்வளவு சீரியஸான காரியங்கள் நடந்திருக்கிறது, அநேக தியாகங்கள் அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளோ தியாகம், அவ்வளோ முயற்சிகளை எடுத்து மனைவி தன் தகப்பனின் தாயை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க, கணவன் தன் தகப்பனின் தாயை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படி ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து ஒரே மாம்சமா இருக்கிறவங்கள மனுஷர்களாகி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிரிச்சிடக்கூடாதுன்னு இயேசு சொல்ற. 7வது வசனம், அதற்கு அவர்கள் அப்படியானால்
தள்ளுதற் சீட்டை கொடுத்து தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். சோ இப்ப இங்க மறுபடியும் எங்க வராங்க பாருங்க, உபாகமம் 24:1 வராங்க. இப்ப இங்க இவர் யாரை பத்தி பேசியிருக்காரு? கடவுள் பத்தி பேசிட்டு இருக்காரு. இவங்க எங்க வராங்க? மறுபடியும் மோசே கிட்ட வராங்க. அப்ப மோசே என்ன பண்ணாரு? தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். இயேசு சொல்றார் பாருங்க, அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு என்ன கொடுத்தார்? இடம் கொடுத்தார். இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லிருக்கா? பெர்மிஷன், நாட் எ கமாண்ட். அது என்னது? பர்மிஷன். எதுக்காக? மக்களுடைய இருதய கடினம். உங்கள் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய ஆண்களை மட்டும் அவர் சொல்லல, அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருடைய இருதயத்தினுடைய கடினத்தை தான் என்ன பண்றாரு? மோசே சொல்றார். என்ன இருதய கடினம் அப்படின்னா, அவங்க எப்படி மாறிடுறாங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மீறி நடந்து துன்மார்க்கமாக வாழ்கிறவர்களாய் மாறி விடுகிறார்கள். இப்போ ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரு? திருமண உறவுல அந்த பெண் திருமண உறவுல உண்மை இல்லை என்றால் என்ன கொடுக்கலாம்? தள்ளுதல் சீட்டை கொடுக்கலாம். அப்ப அந்த பெண்ணோ அந்த ஆணோ உண்மை இல்லாதவர்களாய் மாறுகிறார்களே, அது எதினால் அப்படின்னா அவருடைய இருதயம் எப்படி மாறிடுச்சு? கடினமா மாறிடுச்சு. இருதயம் துன்மார்க்கமா மாறிடுச்சு. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு அவர்களால் என்ன பண்ண முடியவில்லை? கீழ்ப்படிய முடியவில்லை. சோ அதனால ஒருவர் பாதிப்பை ஒருவருக்கு ஏற்படுத்துகிறார். பாதிக்கப்பட்டவருக்கு என்ன கிடைக்க வேண்டும்? நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக மோசே என்ன பண்ணாராம்? இதை அனுமதித்தார் அல்லது இதற்கு இடம் கொடுத்தார். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணல? அப்படி யோசிக்கல. வாசிப்போம். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்துற அந்த நாளிலிருந்து இப்படி என்ன பண்ணவில்லை? இருக்கவில்லை. ஆண்டவருடைய திட்டம் கணவனும் மனைவி எப்படி வாழணும்? இசைந்து வாழ வேண்டும். திருமண உறவிலே ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாய் இருக்க வேண்டும். இதுதான் யாருடைய திட்டம்? ஆண்டவருடைய திட்டம். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி. இப்ப மறுபடியும் இயேசு எங்க வராரு? மோசே கட்டளை கொடுத்தார் இல்லையா? 24:1 அந்த இடத்துல என்ன லட்சையான காரியம்னா என்ன அர்த்தம்னு சொன்னேன் இல்லையா? இப்ப இயேசு மறுபடியும் எங்க வராரு? அதற்கு தான் வராரு. என்ன காரியத்துக்கு வராரு? தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ எந்த காரணத்துக்காக மட்டும்தான் விவாகரத்து பண்ணணும்னு இயேசு சொல்றாரு? திருமண உறவுல உண்மை இல்லை, அது நியாயமாக இருக்க வேண்டும், அது சரியானதாக இருக்க வேண்டும், அது எல்லா ஆதாரங்களோடு அது என்ன பண்ணப்பட வேண்டும்? நிரூபிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பொய்யான குற்றச்சாட்டுகளே வைக்கிறாங்க அநேகர் மேல. யாரோ ஒருத்தர் கூட பேசிட்டாலே என்ன சொல்றாங்க? அவரோடு உனக்கு என்ன இருக்குது? தொடர்பு இருக்குது. பேசினாலே தொடர்பு இருக்குதா? இல்ல. அதை என்ன பண்ணணும்? விசாரிச்சு, அது தீர விசாரிச்சு, அதை கண்டுபிடிச்சு, அதை உறுதிப்படுத்தி, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் என்ன பண்ணணும்? இருந்தாதான் அது நியாயமானது. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? இந்த மாதிரி திருமண உறவுல உண்மை இல்லை என்றால் அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு பெண்ணை நீ என்ன பண்ணலாம்? விவாகரத்து செய்யலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க இஷ்டப்படி எந்த காரணத்துக்கு வேணாலும் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. விவாகரத்து செய்ய முடியாது. எந்த காரணத்துக்கு வேணாலும் நீ விவாகரத்து செய்தால் அதனால யார் பாதிக்கப்படுவா? அந்த பெண் பாதிக்கப்படுவார்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? எப்படி வேத வசனத்தை திரிச்சு மக்களை நம்ப வச்சு மக்களை செய்ய வச்சது யாரு? அந்த காலத்துல இருந்த பரிசேயர்.
வேதத்தை கற்று அறிந்தவர்கள், மத போதகர்கள். ஆனா இயேசு சரியான போதனை அவங்களுக்கு என்ன பண்றாரு? கற்றுக் கொடுத்து பெண்களை அந்த பாதிப்பிலிருந்து என்ன பண்ணுகிறார்? காப்பாற்றுகிறார். புரியுதுங்களா நான் சொல்றது? தொடர்ந்து வாசிப்போம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க? சீஷர்கள் இதை கேட்டுட்டு என்ன சொல்றாங்க? ஐயோ, மனைவியை பத்தி இப்படி இருக்கும்னா அதுக்கு என்ன பண்ணாமலே இருக்கலாம்? கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கலாம். அப்படின்னா சீஷர்களுடைய மனதில் எது பதிஞ்சிருக்குது? நினைச்சதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? விவாகரத்து பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யார் மைண்ட்ல இருக்குது? சீஷருடைய மைண்ட்ல இருக்குது. அப்போ நினைச்சதுக்கெல்லாம் விவாகரத்து பண்ண முடியாதா? அப்போ இதே மனைவியோட தான் வாழணுமா? அப்புறம் எப்படி எடுத்துக்கலாம்? சொல்லுங்க. சீஷர்கள் சொல்றாங்க, அப்போ என்ன பண்ணலாம்? விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். பாத்தீங்களா? சீஷருடைய மைண்ட் கூட எதுல தான் நிறைஞ்சிருக்குது? மத போதகருடைய போதனையினால் நிறைஞ்சிருக்குது. என்ன நினைக்கிறாங்க அவங்க? கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் பிடிக்கலன்னா என்ன பண்ணிக்கலாம்? விவாகரத்து பண்ணிக்கலாம். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், பிடிக்கலன்னா என்ன பண்ணிக்கலாம்? விவாகரத்து பண்ணிக்கலாம். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், பிடிக்கலன்னா என்ன பண்ணிக்கலாம்? விவாகரத்து பண்ணிக்கலாம். இப்படிதான் சீஷர்கள் நினைக்கிறாங்க. அதனால மனைவியினுடைய காரியம் இப்படி இருக்குமானால் அப்போ திருமணம் பண்ணாமல் இருப்பது நல்லது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் இயேசு பாருங்க, அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த வசனம்? இயேசு சொல்றார் இல்லையா, வேசித்தனம் இருந்தா மட்டும்தான் நீ விவாகரத்து பண்ண முடியும்னு சொல்றாரு இல்லையா. இதை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் வரம் பெற்றவர்களால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன வரம் பெற்றவர்கள்? என்ன சூழ்நிலை வந்தாலும் என் மனைவியோடு வாழுவேன் அப்படின்ற வரம் பெற்றவர்களால் மட்டும்தான் இதை என்ன பண்ண முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். புரியுதா நான் சொல்றது? என்ன வரம் பெற்றவர்கள்? என் மனைவியை நான் நேசிக்கிறேன், இந்த மனைவியோடு தான் என் வாழ்நாள் ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன்? வாழ போறேன் அப்படின்ற தீர்மானம் எடுத்த வரம் பெற்றவர்கள். அவர்கள் தான் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள். அவர்களால் மட்டும்தான் அந்த உறவுல தொடர்ந்து என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இல்லை என்றால் மனித போதனைகளை காரணம் காட்டி மனைவியை தள்ளி விட்டு அந்த உறவை கொச்சைப்படுத்தி விட்டு அவர்கள் மறுபடியும் என்ன பண்ணி கொண்டிருப்பார்கள்? தவறு செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி வரம் பெற்றவர்களா இந்த வசனத்தை என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. புரியுதுங்களா சொல்றது? அப்போ எந்த காரணத்துக்கு வேணாலும் யாரை வேணாலும் தள்ளி விடலாம் என்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி. எந்த ஒரு காரணத்துக்காக தான் தள்ளி விடணும்? வேசித்தனம் முகாந்திரம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணலாம்? தள்ளி விடலாம். அதுவும் நிரூபிக்கப்பட வேண்டும், அது உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் என்ன பண்ணலாம்? தள்ளி விடலாம் என்று இயேசு என்ன பண்றாரு? கட்டளை கொடுக்கிறார். எதற்காக? பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கணும்? நியாயம் கிடைக்கும். வேற எந்த முகாந்திரத்துக்காக என்ன பண்ணக்கூடாது? தள்ளி விடக்கூடாது. இது யார் சொல்றா? இயேசு சொல்றார். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ஒரு காரணம் மட்டும் போதுமா? இப்ப சூழ்நிலை நிறைய மாறி இருக்குது. சில சைக்கோக்கள் இருக்கிறார்கள். சைக்கோன்னே நீங்க உடனே ஆண்கள் நினைச்சிடக்கூடாது. ஆண் சைக்கோவும் இருக்கிறாங்க, பெண் சைக்கோவும் இருக்கிறாங்க. மனைவியை துன்புறுத்தி அடித்து உதைத்து கொடூரமாய் நடத்துகிற ஆண்களும் இருக்கிறார்கள். கணவனை அடித்து ஒடுக்கி துன்புறுத்தி கொடூரமாய் நடத்துகிற மனைவிகளும் இருக்கிறார்கள். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை என்ன பண்ணப்பட வேண்டும்? ஆலோசித்து தீர விசாரித்து யார் மேல பிரச்சனை இருக்குது, யார் மேல தப்பு இருக்குது, அந்த தப்பு விவாகரத்து வரைக்கும் போக வேண்டியதா, இல்ல அது அந்த தப்பை சரி பண்ணி தொடர்ந்து அந்த கணவன் மணி வாழலாமா என்பதை அந்தந்த குடும்பத்தை வச்சுதான் என்ன பண்ண முடியும்? தீர்மானிக்க முடியும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஒவ்வொரு குடும்பத்துல பிரச்சனை எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது.
சில கணவர்கள் வந்து என்ன பண்றாங்க, மனைவியை போட்டு அடிக்கிறாங்க, மனைவியை துன்புறுத்துறாங்க, கத்தியில குத்துறாங்க, ரத்தம் வர வைக்கிறாங்க, சிகரெட்டை வச்சு தீ வைக்கிறாங்க. அப்புறம் வந்து சிலர் வந்து எப்போ பார்த்தாலும் மனைவி மேல என்னவா இருப்பாங்க, சந்தேகமாவே இருப்பாங்க. அதே மாதிரி மனைவிகளும் கணவரை என்ன பண்றாங்க, துன்புறுத்துறாங்க, வார்த்தையால துன்புறுத்துறாங்க, மனதை நோகடிக்கிறாங்க. கணவன் மேல என்னவா இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் சந்தேகமாவே இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சில திருமணங்கள்ல மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை என்ன பண்ணி வச்சிடறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவர் நல்ல மனநிலை இருக்கிறவரோடு இணைக்கப்படும் போது நல்ல மனநிலையில் இருக்கிறவருக்கு என்ன உண்டாகுது, பாதிப்பு உண்டாகுது. அப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, பரவாயில்லப்பா அந்த மனைவி மனநிலை பாதிக்கப்பட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணு வாடு. இப்போ பாதிக்கப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட பையனை ஒரு நல்ல பொண்ணுக்கு என்ன பண்ணி வச்சிடறாங்க, மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அப்போ பொண்ணுகிட்ட என்ன சொல்றாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணிடுமா, புருஷன் தானே, பரவாயில்ல, மனநிலை பாதிக்கப்பட்டவன் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமா? ஸோ அங்கே என்ன ஆராய்ஞ்சு பார்க்கணும்னா, யார் பாதிக்கப்பட்டவர்கள், யார் பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள், இந்த பாதிப்பு எப்பேற்பட்ட பாதிப்பு, இந்த பாதிப்பை சரி செய்ய முடியுமா, சரி செய்வதற்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறவர் அதை தன்னை திருத்திக் கொள்வதற்கு அவர் ஒப்புதல் கொடுக்கிறாரா, அவர் மனம் திரும்புவதற்கு தன்னை விட்டு கொடுக்கிறாரா, இதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் தான் எங்க போனோம், விவாகரத்து என்ற அந்த கடைசி எல்லைக்கு நாம் போக வேண்டும். ஆனா இப்போதைக்கு இந்த வசனத்துல இயேசு சொல்லக்கூடிய தீர்மானம் என்ன, திருமண வாழ்க்கையிலே உண்மை இல்லை என்றால் பாதிக்கப்பட்டவர் பாதிப்பை ஏற்படுத்துகிறவருக்கு என்ன கொடுக்கலாம், விவாகரத்தை கொடுத்து அவரை என்ன பண்ணலாம், அனுப்பி வச்சிடலாம். அப்புறம் வாசிப்போம். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா, பிசிக்கலி அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவங்களால திருமண வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, இணைந்து அவங்களால திருமண வாழ்க்கையை நிறைவாய் வாழ முடியாது. அது அவங்களுடைய பிசிக்கலாவே என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குது. இது ஒரு குரூப். அடுத்தது மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. இவங்க யார் அப்படின்னா, அந்த காலத்துல ராஜ அரண்மனையில ராணியை கவனிச்சுக்கிறதுக்காக சில ஆண்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஆண்மைத்தன்மை இல்லாதபடிக்கு என்ன பண்ணிடுவாங்க. ராஜாக்கள் அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள இது பண்ணி தீமையான காரியத்தை அவங்களுக்கு பண்ணி அவங்கள எங்க கொண்டு போய் விட்டுருவாங்க, ராணியினுடைய அரண்மனையில் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிசிக்கல் பவர் இருக்கும், ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, திருமண பந்தத்தில் இணைய முடியாது. அதனால அவங்க ராணிக்கு எந்த பங்கத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா ராணிக்கு என்னவா இருப்பாங்க, பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சிலரை பண்ணிடுவாங்க. அவங்க தான் யாரு, அன்னகர்களாக்கப்பட்டவர்கள் உண்டு. அப்புறம் பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. சோ இது யாரை பத்தி சொல்றாரு இயேசு அப்படின்னா, 1ஆம் நூற்றாண்டுல அநேக சீஷர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளை விட்டு என்ன பண்றாங்க, வேற வேற தேசங்களுக்கு போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்களே அவங்க என்னவா மாத்திக்கிட்டாங்களாம், அன்னகர்கள் ஆக்கி கொண்டார்கள். அப்படின்னா என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க, என்னுடைய திருமண வாழ்க்கை தேவ ராஜ்யத்திற்காக என்ன ஆயிடுச்சு, முடிந்து விட்டது. இப்போ நான் என் மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு எங்க போறேன், தேவ ராஜ்யத்தின் பணிக்காக போகிறேன். ஒரு உதாரணம், தோமா எங்க வந்தாரு, இந்தியாவுக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார். யாரை விட்டுட்டு வந்தார், தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்தார். ஒருவேளை இடையில போயிட்டு வந்தாரா நமக்கு தெரியாது. ஆனா அவர் இறந்து போனது எங்க, நம்ம ஊர்ல தான் இறந்து போனார். அப்போ அவர் தன்னை என்னவா மாத்திக்கிட்டாராம், அன்னகராக மாற்றிக்கொண்டார். எதற்காக, தேவ ராஜ்யத்தின் பணிக்காக. ஏன்னா அந்த காலத்துல அந்த தீவிரம் இருந்தது. ஏன்னா 1ஆம் நூற்றாண்டுக்குள்ள கிறிஸ்தவத்தை, இயேசு கிறிஸ்துடைய போதனை உலகம் ஃபுல்லா என்ன பண்ணணும், கொண்டு போனோம். அதனால தங்கள் குடும்பத்தை விட்டு வருவதற்கு அவங்க என்ன பண்றாங்க, தியாகம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, வர்றாங்க. அதை நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, ஊழியம் செய்யணும்னு என்ன பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க.
அது அந்த 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 அர்த்தத்துல இயேசு சொல்லல. அவங்க ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்தவங்க தான். ஆனா அந்த 1ஆம் நூற்றாண்டிலே அவங்க சுவிசேஷத்தை எடுத்துட்டு எங்க போனோம்? எல்லா ஊர்களுக்கு போகணும். இயேசு சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்கள்? அறிவியுங்கள். அப்போ தோமா அங்கிருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வராருன்னா அவர் என்ன பண்ணிட்டு வராரு? தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வராரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்காக தன்னை என்ன பண்ணிக்கிட்டாராம்? அன்னகர் ஆக்கி கொண்டார். அப்படின்னா என்ன முடிவெடுக்கிறார்? இனிமேல் இந்த திருமண பந்தத்துல என்னால் என்ன பண்ண முடியாது? ஈடுபட முடியாது. ஆகவே என் மனைவியை விட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்றாரு. ஆனா அந்த மனைவிக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? இந்தியாவிலையும் வந்து என்னவா இருக்கிறார்? மனைவிக்கு உண்மையாக இருக்கிறார். அவர் தேவ ராஜ்யத்தின் பணியை செய்கிறார். இந்த இடத்திலே அவர் என்ன பண்ணுகிறார்? மாண்டு போகிறார். இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். அப்படின்னா என்ன சொல்றாரு? இப்படியும் ஆட்கள் இருக்கிறாங்க. இதையும் நீங்க என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஒண்ணு, திருமணத்தில் இணைஞ்சிட்டா அந்த திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அதை உன்னால ஏற்றுக்கொள்ள முடிஞ்சா ஏற்றுக்கொண்டு உண்மையாய் இரு. எந்த காரணத்துக்காகவும் எந்த முகாந்திரத்துக்காகவும் மனைவி என்ன பண்ணணும்னு நினைக்காத, தள்ளி விடணும்னு நினைக்காத. ரெண்டாவது சொல்றாரு, ஒரு சிலர் பிறக்கும் போதே அப்படி பறந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் சில மனிதர்களாக அப்படி மாற்றப்படுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் பரலோக ராஜ்யத்துக்காக தங்களை என்னவா மாத்திக்கிறாங்க? அன்னகர்களாக மாத்திக் கொள்கிறார். ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன? கணவன் மனைவி இசைந்து அவர்களை மனிதன் என்ன பண்ணக்கூடாது? பிரிக்க கூடாது. ஆனா மத போதகர்கள் மத போதனை என்ற போதனையிலே கணவன் மனைவி என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? பிரித்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே பெண்களுக்கு எதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு அதை வந்து என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய போதையினாலே அதை என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார், திருத்துகிறார். இதை தான் இயேசு சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. என்ன சொல்றாரு? மத குருமார்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய தவறான போதனையிலிருந்து என்ன பண்ணுங்க? மனம் திரும்பி வெளியே வாங்க. ஆண்டவருடைய போதனையின்படி என்ன பண்ணுங்க? நடங்க. அல்லேலூயா. புரிஞ்சிச்சா? புரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்க இன்னைக்கு பேசுனது எனக்கு புரியல பாஸ்டர், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கன்னு கேளுங்க. நான் ஃபோன்ல சொல்றேன் உங்களுக்கு. சும்மா இதை கேட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது? புரிஞ்சிச்சுன்னு போகக்கூடாது. இன்னும் புரியலன்னா இது வீடியோ வரும், யூடியூப்ல வரும். அதை இன்னும் ஒரு 4 வாட்டி என்ன பண்ணுங்க? கேளுங்க. ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.